இவங்க செய்யற தவிர அது புரட்சி தலைவரும் செஞ்சதா சொல்லி புரட்சி தலைவரோடு இவங்களை ஒப்பிட்டு அவங்க பேசி இதை மக்களிடத்தில் பதிவு செய்ய விரும்பினாங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சுயம்புவாக இந்த நாட்டில் ஒரு மக்கள் தலைவராக உருவானவர். சசிகலா மட்டும்தான் சேர்க்க சொல்ல அவங்க எழுதின கடிதத்தை அப்படியே பத்திரிகைகளுக்கு அனுப்பி எல்லாத்தையும் அவங்க என்ன தவறு செஞ்சாங்க, அதுல இருந்து என்ன மன்னிப்பு கேட்டாங்கன்றத நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சாங்க. அவங்களுக்கு தெரியும் சசிகலா என்னென்ன பண்ணுவாங்கன்றது நம்மளை விட அதிகமாக அவங்க சந்திச்சவங்க இல்லை. அதனால அவங்கள மட்டும் அந்த கடிதத்தை வெளிப்படுத்தி அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு அவங்க சொன்னதை பகிரங்கப்படுத்தினாங்க. ஏற்கனவே அந்த முதலமைச்சர் பதவிக்காக காத்திருந்தவர் பன்னீர்செல்வம். அவர் அம்மா இருந்துட்டாங்கன்னு உடனே சரி இனி நமக்கு போட்டியே இல்லை, நாம தான் அம்மா எடுத்து முதலமைச்சர் பதவியை நாம பிடிச்சிட்டோம், நாம ஆயுட்கால முதலமைச்சர் நினைச்சிட்டு அதிமுக எல்லாம் இச்சவாங்க, நம்மள அம்மா மாதிரி நினைச்சிட்டு எல்லாம் நம்ம பின்னால வந்துருவாங்க. அவங்க பதவி ஆசையே இல்லாதவங்க அம்மாவினுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்த தொண்டர்களிடத்துல இவங்க பொதுச் செயலாளர் ஆன உடனே முதலமைச்சரா அவங்கள தன்னை முன்னிலைப்படுத்தின உடனே அவங்களுடைய கெட்டப்பே மாறிடுச்சு. அம்மா மாதிரி கொண்ட போட்டுக்கிட்டாங்க, அம்மா மாதிரி இப்போ ஜாக்கெட் போட்டுக்கிட்டாங்க, அம்மா மாதிரி புடவை கட்டிக்கிட்டு அம்மா கார்ல அம்மா மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டு நான் தான் புரட்சி தலைவி அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சரித்திர நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை பேசுவதற்காக உங்களோடு பேசுகிறேன். சசிகலா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெரும் முயற்சி பண்ணி ஏறத்தாழ ஒரு 5 வருஷம் நினைக்கிறேன் அரசியலிருந்து அவங்க நான் இனி அரசியல்ல தலையிட மாட்டேன்னு போன தேர்தலுக்கு முன்னால ஒதுங்கி போனாங்க. அப்படி ஒதுங்கி போனவங்க 5 வருஷம் ஆய்வு பண்ணி போயஸ் தோட்டத்துல அம்மா வீட்டுக்கு எதிராக ஒரு மாளிகை கட்டி அதை விட ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டிட்டோம் பாருன்னு சொல்லி திறப்பு விழா நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அதோ வரேன் ஆன்மீக பயணம் போக போறேன், அரசியல் பயணம் போக போறேன், அடிக்கடி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, இவங்க வழக்கமா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஓய்வெடுக்க போறேன், அவங்க இதுவரைக்கும் அரசியல்ல எதுலையும் நேரடியா வந்தது இல்லை அம்மா காலத்திலேயே. அதுக்கு பிறகு அவங்க சிறைக்கு போறதுக்கு முன்ன கொஞ்ச நாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து அவங்க என்னன்னா அவங்கள தேர்ந்தெடுத்த உடனே அவங்க பண்ண ஆக்ஷன் தான் அவங்க யாருன்னு காட்டுச்சு. அதுக்கு முன்ன சரி அம்மா காலத்துல இருந்தாங்க, அம்மாவே அவங்க குடும்பத்தோட விரட்டி அடிச்சாங்க. அப்புறம் நான் அனாதை ஆயிட்டேன், நான் ஆசிரமத்துல இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்க அம்மான்னு சொல்லி கடிதம் எழுதுனாங்க. அந்த கடிதத்தை பார்த்து அம்மா இறக்கப்பட்டு சரி தொலைஞ்சு போய் இனிமே அரசியல்ல தலையிடக்கூடாது, நீ வீட்டுல என்னுடைய வேலைகளை மட்டும் பார்த்துட்டு என் கூட இருன்னு சொன்னாங்க. இவங்களும் நான் அரசியல்ல தலையிட மாட்டேன், அக்காவுக்காக வாழ போறேன், என் குடும்பத்துல தப்பு செய்வாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, அக்கா சொன்னதுக்கு பிறகுதான் தெரிஞ்சுது, அதனால இனிமே அவங்களோட எல்லாம் எந்த உறவும் வச்சுக்க மாட்டேன், நான் அக்காவோட என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதினாங்க, மன்னிப்பு கடிதம். அந்த கடிதத்தை அம்மா அதை அப்படியே பத்திரிகையில் அனுப்பி பகிரங்கப்படுத்தினாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்பவுமே கட்சியிலிருந்து ஒருத்தர் நீக்க சொல்ல அதை நீக்குவாங்க, மறுபடியும் சேர்க்க சொல்ல அவர்கள் மன்னித்து மறுபடியும் பணியாற்ற அனுமதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா சசிகலா மட்டும்தான் சேர்க்க சொல்ல அவங்க எழுதின கடிதத்தை அப்படியே பத்திரிகைகளுக்கு அனுப்பி எல்லாத்தையும் அவங்க என்ன தவறு செஞ்சாங்க, அதுல இருந்து என்ன மன்னிப்பு கேட்டாங்கன்றத
நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சாங்க. அவங்களுக்கு தெரியும் சசிகலா என்னென்ன பண்ணுவாங்கன்றது நம்மளை விட அதிகமாக அவங்க சந்திச்சவங்க இல்லை. அதனால அவங்கள மட்டும் அந்த கடிதத்தை வெளிப்படுத்தி அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு அவங்க சொன்னதை பகிரங்கப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட சசிகலா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணத்திற்கு பிறகு சரி இவங்க ஏதோ அம்மாவுக்கு உண்மையா இருந்திருப்பாங்க, இவ்வளவு நாள் அம்மா கூட இருந்தாங்கன்றதுக்காக மரியாதை கொடுத்து அவங்கள கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா தேர்ந்தெடுத்த உடனே அவங்க அடுத்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ண நிலையில தான் பிரச்சனையே வெடிச்சது. ஏன்னா இவங்க எப்படி அம்மா கூடவே இருந்துகிட்டு அந்த முதலமைச்சர் பதவி மேல கண்ணா இருந்தாங்களோ அதே போல ஏற்கனவே அந்த முதலமைச்சர் பதவிக்காக காத்திருந்தவர் பன்னீர்செல்வம். அவர் அம்மா இருந்துட்டாங்கன்னு உடனே சரி இனி நமக்கு போட்டியே இல்லை, நாம தான் அம்மா எடுத்து முதலமைச்சர் பதவியை நாம பிடிச்சிட்டோம், நாம ஆயுட்கால முதலமைச்சர் நினைச்சிட்டு அதிமுக எல்லாம் இழிச்சவாயன் நம்மள அம்மா மாதிரி நினைச்சிட்டு எல்லாம் நம்ம பின்னால வந்துருவான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல சசிகலா நானே முதலமைச்சர் ஆகணும்னா பன்னீர்செல்வத்துக்கும் இவர் உடனே போய் குருமூர்த்தியை பார்த்து அவர் தர்ம யுத்தம் பண்ணுன்னு சொல்லி தர்ம யுத்தம் பண்ணி அதனால அதை மீறி கட்சியை ரெண்டாக்கி ஆர்கே நகர்ல 2 சின்னத்துல 2 கட்சியா போட்டியிட வச்சு எல்லாத்தையும் பண்ணாரு. அதுக்குள்ள சசிகலா சிறைக்கு போனாங்க, முதலமைச்சர் ஆக முடியல. அப்படிப்பட்ட நேரத்துலதான் எடப்பாடியாரை பொதுச் செயலாளர் என்ற நிலையில் இருந்த சசிகலா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்ன அவசரமா சட்டமன்ற கட்சியை கூட்டி அவரை முதலமைச்சர் வேட்பாளராக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு பிறகு நடந்தது. ஆனா ஏன் சசிகலா மேல அம்மாவினுடைய விருப்பத்துக்கு மாறாக அவங்கள பொதுச் செயலாளராக கட்சி தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க உண்மையிலே அம்மாவுக்கு உடனிருந்து அவங்க மருத்துவம் பார்த்தாங்க, அம்மாவை கவனிச்சுக்கிட்டாங்க, அம்மாவோடு இருந்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அவங்க பதவி ஆசையே இல்லாதவங்க அம்மாவினுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்த தொண்டர்களிடத்துல இவங்க பொதுச் செயலாளர் ஆன உடனே முதலமைச்சரா அவங்கள தன்னை முன்னிலைப்படுத்தின உடனே அவங்களுடைய கெட்டப்பே மாறிடுச்சு. அம்மா மாதிரி கொண்டை போட்டுக்கிட்டாங்க, அம்மா மாதிரி இப்போ ஜாக்கெட்டு போட்டுக்கிட்டாங்க, அம்மா மாதிரி புடவை கட்டிக்கிட்டு அம்மா கார்ல அம்மா மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டு நான் தான் புரட்சி தலைவி அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் அம்மாவினுடைய மாற்று நான் என்ற நிலை வந்த போதான் தொண்டர்களுக்கு ஒரு என்னடா இவங்க நேற்று வரைக்கும் எப்படி இருந்தாங்க, திடீர்னு அம்மாவை மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க, அப்போ அம்மாவினுடைய இறப்பு இவங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கா இல்ல இவங்களுக்கு வருத்தத்தை தந்திருக்கான்ற எண்ணம் வந்தது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சரான நிலையும் வந்தது. இவங்க சிறைக்கு போனாங்க. சிறைக்கு போன பிறகு அவங்களுடைய ஆட்டம் அடங்கலை. அவங்க என்ன நினைச்சாங்க, சிறையில இருந்துகிட்டே தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தணும்னு நினைச்சாங்க. அதுக்கு முடிஞ்சா அவங்க சிறையை தமிழ்நாட்டுக்கு மாத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் இவங்க சிறையில் இருக்கிற மாதிரி அங்கிருந்து உத்தரவுகள் பிறப்பிக்கலாம், கணக்கு வழக்கு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதை முதலமைச்சரான உடனே எடப்பாடியார் செய்யணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அவர் சட்ட ரீதியா ஒரு முதலமைச்சர் ஒரு குற்றவாளி என்று சிறையில் இருப்பவர் ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டு அவருடைய கட்டளைப்படி செய்வது என்பது சட்ட ரீதியான இந்த ஆட்சிக்கு ஒரு சிக்கலை உருவாக்குன்ற நிலையில அவர் அதை தவிர்த்தார். ஆனா இவங்க அங்க இருந்துகிட்டு அவங்களுக்கு அல்ல கைகள் ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு
அவரை வந்து பார்க்க சொல்லு, இவரை வந்து கேட்க சொல்லு, அதை வந்து செய்ய சொல்லு, நான் சொல்ற ஆளுக்கு அந்த போஸ்டிங் போட சொல்லு, இந்த இது மாற்ற சொல்லு, சேர்த்த சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில் தான் இவங்க ஒரு அதிகார மையமாக இருக்க விரும்புகிறார்கள் என்பதுதான். அதனாலதான் அதை வந்து தொடர விடாத ஒரு நிலை வந்தது. அந்த நேரத்துல பன்னீர்செல்வம் இன்னொரு பக்கம் அவங்கள வந்து நீக்கின கட்சியை ரெண்டாக்கி வச்சுக்கிட்டு, கட்சி ஒன்னாகணும்னா அவங்கள நீக்கணும், அவங்கள நீக்கி தீர்மானம் போட்டீங்கன்னா தான் நாங்க வருவோம். அது மட்டும் இல்லாம அவங்க தான் அம்மாவினுடைய கொலைக்கே காரணம். அவங்க அம்மா இல்லைன்னா நான் தான் முதலமைச்சர் ஆகணும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா இல்லைன்னா நான் முதலமைச்சர் ஆகணும் சசிகலா நினைச்சாங்க. அதனால நாங்க 2 பேருமே அம்மா உயிரோடு இருக்கணுன்ற அக்கறை இல்லாம அவங்களுடைய மரணத்தை பற்றி கவலைப்படாம, மருத்துவத்தை பற்றி கவலைப்படாம இருந்துட்டோம் அப்படின்றத உணராம உணர்த்தினாரு. ஆக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லை என்றால் யாருக்கு பலன் கிடைக்கும், யார் முதலமைச்சராக முடியுன்றதுதான் 2 பேருக்குள்ள போட்டியே நடந்திருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு அம்மாவை சீக்கிரமா அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கு பன்னீர்செல்வம் காரணம், அவர்தான் முதலமைச்சர், அவர்தான் எல்லாத்தையும் செஞ்சாரு, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட மருத்துவமனையில தான் அவங்க சிகிச்சை பெற்றாங்க. ஆனா இவர் நான் காரணம் இல்லை, சசிகலா தான் அம்மாவனுடைய மரணத்துக்கு காரணம், அவங்க தான் கொலைகாரி, இன்னும் சொல்ல போனா அவர் கூட இருந்த PH பாண்டியன்லாம் நான் தான் அதுக்கு சாட்சின்னே சொன்னாங்க. அம்மாவை அப்படி குத்துனாங்க, இப்படி தள்ளினாங்க, அங்க பிடிச்சாங்க, இங்க நெரிச்சாங்கன்ட்டு. இப்படியெல்லாம் பன்னீர்செல்வமும் அவருடைய கூட இருந்த ஆட்களும் செஞ்சு ஒரு வழியா கட்சியை 2 கட்சியா மாத்துறாங்க. அதுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அம்மா இறந்து ஒரு 2-3 மாசத்துக்குள்ள இந்த கட்சி பிளவுபட்டு போயிடக்கூடாது, இந்த கட்சியினுடைய சின்னம், கொடி, ஒற்றுமை சிதைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக அது காப்பாற்றப்பட வேண்டும், இரட்டை இலை மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக கட்சி ஒன்றுபடுத்தின நினைச்சு ஒற்றுமைக்கு முயற்சி செஞ்சுதான் பன்னீர்செல்வத்தை அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி சசிகலா கொலைகாரின்னு அவர் சொன்னதை ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு எல்லா வகையிலும் அவங்கள பொதுக்குழுவை கூட்டி சசிகலாவை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. அதுக்கு பிறகு அவங்க சிறையில் இருந்தாங்க, சிறையிலிருந்து வெளியே வந்தாங்க, வர சொல்லியே ஒரு ஊர்வலம் நடத்தி கார் மாறி மாறி வந்து தமிழ்நாட்டில் மறுபடியும் அவங்க அதிகார மையமா மாறிடலான்னு நினைச்சு முயற்சி பண்ணாங்க. அது முடியலன்னு ஒண்ணு அவங்க அரசியலிருந்து 2021 தேர்தல்ல அரசியலிருந்து நான் ஒதுங்கி இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒதுங்கி இருந்தாங்களான்னா அப்பப்போ ஏதாவது ஒரு கதையை சொல்லி நான் கட்சியை அம்மா ஆட்சி அமைக்க போறேன், கட்சியில ஒற்றுமை இருக்க போறேன், பூகம்பம் வெடிக்க போறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஆன்மீக பயணம், அந்த பயணம், தெற்கு பயணம், என்னவோ பயணம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் எதையாவது சொல்லி அது புஷ்பானமா போயிட்டு இருக்கோம். அப்படிதான் இப்பவும் ஏதோ சொல்றாங்கன்னு நினைச்சாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கொடியை அறிமுகப்படுத்துறேன், இந்த கொடி நான் ஆரம்பிச்சிருக்கின்ற புதிய கட்சியினுடைய கொடி, நல்லா கவனிங்க, இந்த கொடி நான் ஆரம்பிக்க போகிற புதிய கட்சியினுடைய கொடி, இந்த கொடி நான் இப்ப அறிமுகப்படுத்துறேன், பேர் அப்புறம் சொல்றேன்னாங்க. சரி, கொடி கொடி வைக்க தெரிஞ்சவங்களுக்கு பேர் வைக்க தெரியலையான்னு அப்பவே எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு நான் வந்து பேர் வைக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா வேற ஒருத்தர் ஒரு கட்சி நடத்தின்னு இருக்காரு, அந்த கட்சியை நான் விலைக்கு வாங்கி அந்த கட்சியில நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்போ வேற ஒரு கட்சி, என்ன கட்சின்னு சொன்னா அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அந்த கட்சிக்கு பேர் சொன்னாங்க. ஆனா அந்த கட்சியை பாத்தீங்கன்னா
அவங்க ஏற்கனவே அத மதுரையில ஒருத்தர் பி சக்கரவர்த்தி அப்படின்றவரு இதே மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு போட்டு லெட்டர் பேட் போட்டு அவர் கொஞ்ச நாளா ஒரு 2 வருஷமா இருக்கான்னு நினைக்கிறேன். அவரு ரொம்ப நாளா இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பக்தர்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சிகள்ல ஒரு கட்சி நடத்துறதா சொல்லி அவர் அதுல பாத்தீங்கன்னா மேல கருப்பு சிவப்பு நடுவுல நீல கலர்ல அந்த கட்சிய ஒரு கொடியை போட்டுக்கிட்டு அதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயக்கடி படத்துல வணக்கம் பண்ணுவார் பாத்தீங்களா, அந்த படத்தை நடுவுல போட்டுக்கிட்டு இதுதான் எங்க கட்சி கொடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாரு. இந்த சக்கரவர்த்தி ஆரம்பிச்ச கட்சியை தான் இப்ப இவங்க வாங்கிட்டதா சொல்றதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு ஆல் இண்டியா புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு பதிவு பண்ணி இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. அவர் அது எந்த அளவுக்குன்றது அது இனிதான் தெரியும். ஆனா இவங்க காட்டின கொடிக்கும் அவர் காட்டின கொடிக்கும் ஒத்து வரல. அதுதான் சரி. அப்போ அவர் கொடியை மாத்திட்டாரா இல்ல? ஏன்னா இவங்க போய் கட்சியில சேர்ந்திருக்காங்க. சேர்றதுக்கு பிறகு இவங்க காட்டின கொடியை வச்சுப்பாங்களா இல்ல அவர் வச்சிருக்க கொடியை இவங்க வச்சுப்பாங்களா? சிந்திச்சு பாருங்க. இவங்க காட்டின கொடி எதுக்கு அறிமுகப்படுத்தினாங்க? கட்சியினுடைய கொடின்னு தானே சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துட்டேன்னு சொல்றாங்க. சரி, அந்த கொடி என்னன்னா அவங்க ஏற்கனவே வச்சிருந்த கொடி வேற மாதிரி இருக்கு, இவங்க காட்டின கொடி வேற மாதிரி இருக்கு. 2 கொடிக்கும் எந்தவித சம்மந்தமும் வேற இல்லை. சரி, இதுதான் போட்டுன்னு பார்த்தா இவங்க நேத்து வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன், அவர் வாழ்நாள் முழுவதும் அவருக்காக நிழலாக இருந்தேன் விழலாக இருந்தேன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல புரட்சி தலைவி அம்மா படமும் இல்லை, பேரும் இல்லை. இவங்க சேர்ந்திருக்க கட்சியில அது முழுக்க முழுக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இவங்க அன்னைக்கு அந்த அறிவிப்புல கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி மட்டும்தான் பேசினாங்களே தவிர அம்மாவை பத்தி பேசல. நீங்க அங்கதான் கவனிக்கணும். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக இவங்க கட்சி ஆரம்பிக்கிறேன் அல்லது அம்மாவினுடைய கொள்கையை நிலைப்படுத்துறேன்னு சொல்ல. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துறாங்க. இது ஏன்னா அவங்க சொன்ன காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கலையா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இல்லையா. சசிகலா சொன்ன தத்துவம். ஏன்னா இந்த அம்மா தான் கூட இருந்து அவருக்கு கட்சி ஆரம்பிக்க சொல்லி ஆலோசனை சொன்னாங்க. இவர் தான் இந்த அம்மா தான் போய் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க கூட சொல்லுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னொரு தொண்டர் ஆரம்பிச்ச கட்சியில போய் சேர்ந்தாராம். இவங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதனால இவங்களும் இன்னொருத்தர் ஆரம்பிச்ச கட்சியில போய் சேர்ந்துட்டாங்களாம். இவங்க பண்ற அயோக்கியத்தனத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சாட்சியா வைக்கிறாங்க. அப்போ ஒரு சிலர் கேட்டாங்க, அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவங்களும் ஒன்னா? அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சியில சேர்ந்த உடனே அந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி ஆயிடுச்சு. இப்போ நான் போய் சேர்ந்த உடனே சசிகலா சேர்ந்த உடனே இந்த புரட்சி தலைவர் மக்கள் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சியில உட்கார வச்சிருவேன்னு சொல்றாங்களா? அந்த பேர் கூட வாயில நடக்கல. சுருக்கமா சொல்லலான்னு பார்த்தா அது அசிங்கமா தோணுமோன்றது பயமா இருக்கு. ஆஇ பூத்தா மா மூக்கா, ஆஇ பூத்தா மாமுக்கன்னா என்னையா ஒழுங்கான பேசிட்டு இருந்த நம்மளை பார்த்து யாராவது சொல்லிட போறாங்கன்னு பயமா இருக்கு. இப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கல, அவர் ஒரு தொண்டருடைய கட்சியில சேர்ந்தாரு அப்படின்னு இந்த அம்மா ஒரு விளக்கத்தை திமுக காரன் வழக்கமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு வசைவ இவங்க அதை நாகரிகமா சொல்றதா நினைச்சுக்கிட்டு இவங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இணையா காட்டுறாங்க. ஆனா இந்த நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்தார்
அதனால்தான் அவர் முதல்ல கொடுத்த உறுப்பினர் உரிமை சீட்டில் நிறுவனர் புரட்சி தலைவர். இன்னைக்கு அவர் கொடுத்த உரிமை சீட்டு என்கிட்ட இருக்கு. 72 கட்சியில சேர்ந்த அத்தனை பேர்கிட்ட இருக்கும். அவங்க அந்த சீட்டை எடுத்து பார்த்தாங்கன்னா அதுல நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு இருக்கும். அவர் நிறுவிய கட்சி அதிமுக. இன்னும் சொல்ல போனா ஆரம்ப காலத்துல உறுப்பினர் அட்டையில அனைத்திந்திய அதிமுகன்னு இருக்காது, அதிமுக கழகம்னு இருக்கும். அதில் நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர் இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த தொண்டர் கட்சியிலும் சேரல. இது திமுகவில் இருக்கின்ற சிலர் கற்பனையா வரலாற்றை கருணாநிதிக்காக மாற்றி வச்சது. அது கருணாநிதி தான் அப்படி ஒரு குற்றச்சாட்டை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேல சொன்னார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி திருக்கழுக்குன்றத்திலும் அதனைத் தொடர்ந்து சென்னை லாய்ட்ஸ் சாலையிலும் கணக்கு கேட்கின்ற அந்த பேச்சு நிகழ்த்தினார். திருக்கழிக்குன்றத்துல பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலையை திறந்து வைத்துவிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசினார். அப்படி பேசல அண்ணாவினுடைய அனுமதியோடு நான் பேசுகிறேன், அண்ணாவை மறந்து விட்டீர்கள். இன்றைக்கு அண்ணாவினுடைய பெயரை சொல்லி அண்ணாவால் உருவாக்கப்பட்ட நாம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற கருணாநிதி அண்ணாவின் புகழை, பெயரை, சிறப்பை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறார். அவருடைய திட்டங்கள் அழிக்கப்படுகின்றன. நான் அண்ணாவுக்காக வாக்கு கேட்டேன். என்னுடைய என் நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். அதனால் இன்றைக்கு கருணாநிதி முதலமைச்சர். இந்த கட்சியினுடைய பொருளாளர் நான். மாநாட்டு கணக்குகளை கேட்டால் தர மறுக்கிறார்கள். அவர்கள் பொதுக்குழு கூடுவதற்குள் அந்த கணக்கை என்னிடத்தில் தர வேண்டும், இல்லை என்றால் நான் மக்களிடம் சென்று கணக்கு கேட்பேன் என்று சொன்னார். அதனாலதான் 10ஆம் தேதி அவசரமா செயற்குழு உறுப்பினர்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அக்டோபர் 10 நீக்கினாங்க. நீக்கினதுக்கு பிறகு தொண்டர்கள் தன்னெழுச்சியா அவர் சத்யா ஸ்டுடியோல ரகசிய போலீஸ் 115 படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ புரட்சி தலைவர் இடைக்காலம் நீக்கம் செய்யப்பட்டார் கட்சியிலிருந்து என்ற செய்தி தமிழ்நாடு முழுசும் பரவுச்சு. அப்படி பரவுற நேரத்துல பத்திரிகை நிருபர்கள்லாம் மத்தியானம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட போய் கேட்கிறாங்க. அவர் உணவு இடைவேளைக்கு வெளியே வராரு. கேட்ட உடனே அவர், உங்களை கட்சியில விட்டு நீக்கியிருக்காங்க, நீங்க என்ன அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னாரு. கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு, அடுத்து நான் போய் சாப்பிட போறேன், மத்தியானம் சாப்பாட்டு நேரம், பாயாசத்தோட சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இதை பத்தி என்ன சொல்லணும், அதை பத்தி நான் பொறுமையா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு சிரித்து கொண்டே நான் சொல்றேன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அதோட அதை பத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசல. அதுதான் புரட்சி தலைவர். ஆனால் அவர் அவரை நீக்கிறத பத்தி பெருசா எடுத்துக்கல. ஆனால் அவர் நீக்கப்பட்டார் என்ற செய்தி தெரிஞ்சவுடன் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினுடைய கொடிகள் இறக்கப்பட்டன. பல்வேறு இடங்களில் தன்னெழுச்சியாக கொடிகள் உருவாக்கப்பட்டன. தாமரை இலையை போட்டு, தாமரை பூவை போட்டு கொடியேற்றினாங்க, நட்சத்திரத்தை போட்டு கொடியேற்றினாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை போட்டு கொடியேற்றினாங்க, அண்ணா படத்தை போட்டு கொடியேற்றினாங்க. இப்படி ஏற்றப்பட்ட கட்சிகளை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தன்னெழுச்சியாக கிளர்ந்தெழுந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுல இருந்து கட்சி ஆரம்பிக்கிற எண்ணமோ அவரை முழுமையா அவருக்கு இல்லை. அவர் திரைப்படத்தில் நடிக்கணுன்ற ஆர்வத்துலதான் இருந்தாரு. ஆனால் ஆங்காங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்றைய எம்ஜிஆர் மன்ற தொண்டர்கள் தாக்கப்பட்டார்கள். தாக்கப்பட்டு அடிபட்டு முஸ்லிம் புத்தகம் உட்பட எல்லாரும் தாக்கப்பட்டு வந்தது செய்தி தொடர்ந்துகிட்டே இருந்ததுனால வேற வழியே இல்லாம எல்லாரும் நிர்பந்தப்படுத்தி அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் பொதுக்கூட்டம் நடத்தி
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்போதான் சொன்னாரு, திமுகவிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். ஏன் வெளியேற்றப்பட்டேன் என்றால், அண்ணாவை அவர்கள் புறக்கணித்தார்கள். அதனால் நான் கேட்டதற்காக என்னை வெளியேற்றினார்கள். எனவே அண்ணா இல்லாத திமுகவில் நான் இருப்பது சரியாக இருக்காது என்பதால் நான் அண்ணா திமுகவில் ஆரம்பிக்கிறேன்னு அண்ணா திமுக என்ற பெயரை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரோடு அண்ணாவை இணைத்தார். அதுதான் அண்ணா திமுக. எந்த அண்ணாவை அவர்கள் மறைத்தார்களோ அந்த அண்ணாவினுடைய திருவுருவ படத்தை வைத்து அந்த திருவுருவ படத்தை திமுக கொடியில் பதித்து கட்சி கொடியை உருவாக்கினார். பெயரில் அண்ணா. இன்னும் சொல்ல போனா அந்த அண்ணாவின் உருவம் கூட அந்த ஒற்றை விரலை காட்டுகின்ற அந்த படம், அந்த படம் பாத்தீங்கன்னா சென்னை அண்ணா சதுக்கத்தில், அண்ணா சாலையில், அண்ணா சதுக்கத்தில் இருக்கின்ற அந்த சிலையினுடைய உருவம். அதுல ஒரு விரலை காட்டிட்டு இருப்பாரு. அந்த சிலையை யார் வச்சதுன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வச்சது. அண்ணாவினுடைய இருக்கும் போதே அண்ணாவினுடைய விருப்பத்தோடு வைக்கப்பட்ட சிலை. அந்த சிலையை மையப்படுத்தி தான் அந்த கொடியே உருவாக்கப்பட்டது. அப்படி அந்த கொடி அண்ணாவினுடைய பெயரோடு அண்ணாயிசம், அண்ணாவினுடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, அதுதான் அண்ணாயிசம் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆக இது எல்லாம் செஞ்சுட்டுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தாரு. அதுக்கு பிறகு 5 மாசத்துல திண்டுக்கல் இடைத்தேர்தல். அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல் அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இறந்து விட்டார். மூக்கையா தேவர் நினைக்கிறேன், அவர் இறந்துட்டாரு. அதுக்கு பிறகு அங்க தேர்தல். அந்த தேர்தல்ல அதிமுக முதல் முறையா போட்டியிடுது. போட்டியிட சொல்ல அதிமுக ஒரு அரசியல் கட்சியாக கூட அங்கீகரிக்கப்பட்ட நிலையோ அல்லது பதிவு செய்யப்பட்ட நிலையோ இல்லாத நிலையில் தேர்தலில் போட்டியிடுறோம். அந்த தேர்தல்ல சுயேட்சைகளுக்குரிய சின்னங்கள் பட்டியலில் இருந்த இரட்டை இலை, அது போல ஒரு 5 சின்னங்கள் எழுதி கொடுக்குறாங்க. அதுல 2வது இடத்துலதான் இரட்டை இலை எழுதுறாங்க. அதுல அந்த முதல் சின்னம் கொடுக்க மாட்டேன்ன உடனே 2வது சின்னமா இருந்தா இரட்டை இலை தரப்பட்டது. அதுதான் இரட்டை இலையினுடைய வரலாறு. ஆக அதுதான் அதுக்கு அந்த முதல் தேர்தல்ல எதிர்த்து அத்தனை பேரையும் டெபாசிட் எடுக்கின்ற நிலையில் செய்துவிட்டு பதிவான வாக்குகளில் 55% வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றதால் அந்த சின்னத்தை தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியினுடைய சின்னமாக தேர்தல் ஆணையத்தின் அனுமதியோடு பயன்படுத்தினார். அதுதான் வரலாறு. அதனை தொடர்ந்து பாண்டிச்சேரி தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. அங்க எல்லாம் இரட்டை இலையை பயன்படுத்த ஆரம்பிச்சார். இப்படி இந்த கட்சிக்கு வரலாறு. ஆனா சசிகலா என்ன சொல்றாங்க, ஒரு தொண்டருடைய கட்சியில போய் சேர்ந்தாருன்றாரு. யார் அந்த தொண்டர்னா, இது ஏற்கனவே ஒரு கற்பனை கதை ஓடிட்டு இருக்கு. அந்த கதையில பாத்தீங்கன்னா அனகாபுத்தூர் ராமலிங்க ஆரம்பிச்சு வச்சு இந்த கட்சியில போய் சேர்ந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சேர்ந்தார். அது உண்மையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குகின்ற பொழுது திமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். லாய்ட் சாலை கூட்டத்திற்கு கலந்து கொண்டு பேசியவர் KA மதியழகன். அன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். அவருடைய அண்ணன் KA மதியழகன் திமுகவின் 50 தலைவர்களில் ஒருவர். அன்றைக்கு சட்டப்பேரவை தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தவர். அப்படிப்பட்ட மதியழகனுடைய தம்பி KA கிருஷ்ணசாமி திமுகவிலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீக்கிய போது அவரையும் நீக்கினார்கள். அவரும் நீக்கப்பட்டார். அதனால்தான் கட்சியினுடைய அமைப்பாளராக KA கிருஷ்ணசாமியை நியமித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கு அமைப்பாளர் என்ற பதவியை KA கிருஷ்ணசாமி அமைப்பாளராக கொண்டு அமைப்பு செயலாளராக மாற்றி அந்த தன்னுடைய பயணத்தை தொடங்கியது. இதுதான் வரலாறு. அப்போ கட்சியை அவர் அமைச்சு அதுக்கு அமைப்பாளர் நியமிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவருடைய தலைமையில் தான்
மெரினா கடற்கரை, அப்போ மெரினா கடற்கரை சீரணி இறங்குறது, அங்கதான் பொதுக்கூட்டங்கள் நடக்கும். அந்த இடத்துல கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல கே தான் அன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளராக இருந்த கிருஷ்ணசாமி அன்றைக்கு தென்னகம் என்ற ஒரு நாளேட்டை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நாளேட்டையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாளேடாக மாற்றி அதை தொடர்ந்து நடத்தினார். அவர்தான் அந்த மேடையில சொல்றாரு, இதுவரை புரட்சி நடிகராக இருந்தவர் இன்று முதல் உங்கள் அனைவருடைய ஏகோபித்த எண்ணப்படி புரட்சி தலைவர் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்றாரு. லட்ச தொண்டர்கள் கரகொலி எழுப்பி புரட்சி தலைவர் என்ற பட்டத்தை அந்த பொதுக்கூட்டத்தில் தந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு வரலாறு கொண்ட இந்த கட்சி யாரோ ஒரு கட்சியில போய் சேர்ந்தாங்கன்னு சொல்லி சசிகலா சொல்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றது ஒரு கட்டுக்கதை, திமுகவால் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதை. அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்ற ஒருவர் உருவாக்கினார்னு சொல்லுவாங்க. அவர் அனகாபுத்தூர் ராமலிங்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய நிலையில் திமுகவினுடைய அனகாபுத்தூர் வட்ட செயலாளராக இருந்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த அனகாபுத்தூர் உள்ளிட்ட பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய ஆலந்தூர் நகரமன்றத்தினுடைய தலைவராக இருந்தவர் மோகனரங்கம், இரா மோகனரங்கம். அதை போல பம்மல் பகுதியினுடைய வட்ட செயலாளராக இருந்தவர் பம்மல் நல்லத்தம்பி. இவங்க எல்லாருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சட்டமன்ற தொகுதியில ஒவ்வொரு வட்டத்தை பார்த்துட்டு இருந்தவங்க. இவங்க எப்பவுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு திமுகவில் இருக்கும்போது பயணித்தவர்கள். அவர் தன்னுடைய தொகுதின்றதுனால இவர் அடிக்கடி போக முடியாதுன்றதுனால அவங்கள வச்சு பார்க்குது. அப்படி பார்க்கும்போது அனகாபுத்தூர் ராமலிங்கம் தான் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பரங்கிமலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மக்களுடைய குறைகளை கேட்பதற்கும் அதை தலைவரிடம் சொல்வதற்கும் அவருடைய உதவியாளராக இருந்தவர். அவர் திமுகவினுடைய வட்ட செயலாளர். அதனால் அவரை எந்த பணியாக இருந்தாலும் அவர் வழியாகத்தான் மக்களிடம் எடுத்து சொல்வார்கள். மக்கள் சொல்வதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல சொல்வார்கள். இதுதான் அவர் அவர்கிட்ட இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சவரை அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி ஆண்டிப்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அங்க தவசிய அவருடைய பொறுப்பாளரா உதவியாளரா வச்சுக்கிட்டு அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரோ அது போல அனகாபுத்தூர் ராமலிங்கத்தை வச்சுட்டு இருந்தாரு. அவர் ரொம்ப எளிமையானவர், ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவர். பின்னாளில் அவரை கோஆபரேட்டிவ் சொசைட்டியினுடைய சேர்மனாகவும் நிர்வாக மேலாளராகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியமித்தார். அதுக்கு பிறகு நெசவாளர் பிரிவினுடைய அண்ணா தொழிற்சங்க பேரவையும் நெசவாளர் பிரிவினுடைய செயலாளரெல்லாம் கூட அவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியமித்தார். அப்படிப்பட்டவர். அப்போ அவர் திமுகவினுடைய வட்ட செயலாளர். அவர் எப்படி ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்க முடியும்? அவர் கட்சியை ஆரம்பிச்சு வச்சிருந்தாருன்னா அவர் எப்படி திமுக வட்ட செயலாளர் இருந்திருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு தேர்தல் கமிஷன் இவ்வளவு கட்டுப்பாடுகளோ இவ்வளவு விதிமுறைகளோ இல்லாத நேரம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரே இந்த கட்சியை ஆரம்பித்த பிறகு விதிகள் உருவாக்கப்படவில்லை. அமைப்பாளர் உருவாக்கப்பட்டார், அங்கங்கு அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு கட்சி ஒருங்கிணைக்கப்பட்டு அதுக்கு பிறகு தேர்தல் நடத்துறதுக்குள்ள அனைத்து இந்திய என்ற பெயர் மாற்றம் எல்லாம் செய்யப்பட்டு விதிகள் உருவாக்கப்பட்டன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய தலைவர் நாஞ்சில் மனோகரன் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய செயலாளராக வழக்கறிஞர் இரா மோகனரங்க நியமிக்கப்பட்டார். அதில் உறுப்பினர்கள் நியமித்து அந்த சட்டத்திட்ட குழு தான் கட்சியினுடைய விதியே உருவாக்குச்சு. இவங்களுக்கு எதுவுமே தெரியாத புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பெருமைப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு, தனக்கு இணையா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை காட்டுறதா நினைச்சுக்கிட்டு அவர் ஒரு தொண்டர் ஆரம்பிச்ச கட்சியில போய் சேர்ந்தாருன்னா அவர் யாருக்கு தொண்டரா இருந்திருப்பாரு? யாரோ ஒரு தொண்டர் இப்படி திமுகவுல புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு சொல்ல வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்திருப்பாரா?
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்கள என்ன சசிகலா மாதிரி காசு கொடுத்து வாங்கி அந்த கொடிய கட்சியும் அதிமுகவுக்கு நான் பயன்படுத்தினேன்னு சொன்னாரா? இல்ல அவரை ஏமாத்தி ஒரு நிறுவனர் பேரை போட்டுக்கிட்டாரா? என்ன சொல்ல வராங்க? ஒரு இவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த நேரத்துல இவங்க எங்க இருந்தாங்க? என்ன சொல்ல போனா அன்னைக்கு அவங்க திருமணமே கருணாநிதி தலைமையில் நடந்தது. இவங்க திமுகவுல தானே இருந்திருப்பாங்க. இவங்க என்னவோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு கட்சியை போய் இன்னொருத்தர்கிட்ட வாங்கிட்டு வந்து அதை தான் பேர்ல போட்டுக்கிட்டாருன்னு சொல்லி பொய் சொன்னாங்கன்னா, இவங்க செய்யற அசிங்கத்தை, இவங்க செய்யற அநாகரிகத்தை, இவங்க யாரோ ஒருத்தருடைய கட்சி இவங்க பேர் பதிவு பண்ண கூட முடியாம, ஒரு பேர் வைக்க கூட தெரியாம, இவங்க யாருகிட்டயோ போய் கட்சியை வாங்கிட்டுதான் சொல்லிட்டு இவங்க ஒரு செய்யற அந்த தவறுக்கு, இவங்க செய்யற தவறை அது புரட்சி தலைவரும் செஞ்சுதான் சொல்லி புரட்சி தலைவரோடு இவங்களை ஒப்பிட்டு அவங்க பேசி இதை மக்களிடத்தில் பதிவு செய்ய விரும்பினாங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சுயம்புவாக இந்த நாட்டில் ஒரு மக்கள் தலைவராக உருவானவர். அவர் உருவாக்கிய கட்சி என்பது மக்கள் தன்னெழுச்சியாக உருவான அந்த கட்சிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு வடிவம் தந்தார். அந்த வடிவம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர் என்னைக்குமே அவர் சொன்னது, அண்ணாவினுடைய கொள்கைகள், அண்ணாவுக்காக இந்த கட்சியை உருவாக்குறேன்னு சொல்லிதான் உருவாக்குனாரே தவிர, இவர் யாரோ ஒரு தொண்டருக்காக இந்த கட்சி ஆரம்பிச்ச கட்சியை நான் வாங்கி ஆரம்பிச்சேன்னு சொன்னதில்லை. அவருடைய 1972 அக்டோபருக்கு பிறகு இந்த கட்சி ஆரம்பிச்ச நேரத்தில் அவருடைய பேச்சுக்கள் அத்தனையும் தென்னக இதழில் வந்திருக்கு. இன்னைக்கும் எங்கேயாவது நூலகத்துல இருந்தா போய் எடுத்து பார்த்துட்டு வந்து பேசுங்க. சும்மா எதையும் தெரியாம, வரலாறு தெரியாம, ஏதோ அந்த வரலாற்றுல இவங்க சம்பந்தப்பட்டவங்க மாதிரி பொய்யான செய்திகளை சொல்ல வேண்டாம். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஏற்படுத்துகின்ற இழுக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இதை விட யாரும் இழிவாக பேச முடியாது. இப்படி அது திமுக காரங்க அதை பேசி அதை ஒரு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் நம்பிக்கிட்டு இவங்க ஏதோ ஞானோதயம் வந்த மாதிரி சசிகலா போன்றவர்கள் பேசுவது என்பது, இவ்வளவு நாள் நான் தான் அம்மாவை இயக்குனேன், அம்மாவை கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அதற்கு பயன்படுத்த நினைக்கிறார்கள். எப்படி அம்மாவுக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்றத இன்னைக்கு நாடு தெரிஞ்சுக்கிச்சோ, அது போல இந்த செய்தியும் நாட்டுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்கள். நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.